நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம வந்து dbpath அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து MongoDB வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கொடுத்த பாத் வந்து எல்லா டேட்டாபேஸுமே ஒரே ஃபோல்டரில் தான் க்ரியேட் ஆச்சு. எல்லா WT ஃபைல்ஸும் ஒரே ஃபோல்டரில் தான் க்ரியேட் ஆச்சு. ஸோ அப்படி நான் க்ரியேட் பண்ணாமல் எனக்கு வந்து இப்போ ஒவ்வொரு டிபியும் வந்து எனக்கு ஒவ்வொரு ஃபோல்டரில் வந்து எனக்கு க்ரியேட் ஆகணும் அப்படின்ற இதை நான் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். வேறு நிறைய ஆர்குமெண்ட்ஸை ஆட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டைப் MongoD டைப் பண்ணிவிட்டு டைரக்ட்ரி பெர் டிபி. ஸோ அந்த ஒரு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ண dbpath ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிபி வந்து எந்த பாத்தில் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு MongoDக்கு வந்து சொல்ல போகிறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாத் நான் யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இன்னொரு இது க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து டேட்டாபேஸ்னு க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் என்ன நேம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து செப்பரேட் டேட்டாபேஸஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த பாத்தை வந்து நான் வந்து MongoDBக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கோட்ஸ்குள்ளே நம்ம வந்து அந்த இதை கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் we can click on enter. நீங்கள் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து MongoDB வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிடும் சர்வர்ஸ். நீங்கள் எந்த பர்டிகுலர் டேட்டாபேஸில் வச்சு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஜஸ்ட்டு வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் Mongo ஷெல்லை வந்து செக் பண்ணுறோம். Mongo ஷெல் வச்சு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் Mongo ஷெல்லில் வந்து MongoDB வந்து கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நான் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக திருப்பி இந்த ஃபோல்டருக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அட்மினுக்கு ஒன்று, கான்ஃபிக் ஒன்று, லோக்கலுக்கு ஒன்று, செப்பரேட் டேட்டாபேஸ் ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னொரு ஆப்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் த dbpath வித் செப்பரேட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைரக்டரிஸ். ஓகே. ஓகே. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து நமக்கு வந்து இதுலேயே இருக்குது, கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்குது. ரேதர் தேன் இந்த லாக்ஸ்லாம் வந்து நான் வந்து ஒரு செப்பரேட் நான் லாக் ஃபைல் மெயின்டைன் பண்ணி பார்க்குறேன். ஏன் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வேறு ஒரு என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் போகிறீங்க ஆர் நீங்கள் வந்து எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல செக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு லாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் மட்டும் ஆட் பண்ணி நான் இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். எக்ஸிஸ்டிங் இதில் சேம் இதில் ஜஸ்ட் logpath அப்படின்ற இதை ஆட் பண்ணி நான் எந்த logpathல வந்து இந்த பர்டிகுலர் இதெல்லாம் வந்து நான் ஜென்ரேட் ஆகணும்னு போட போகிறேன்னா அந்த பாத் நான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஓகே. இப்போ நான் இப்படி என்டர் கொடுத்தா எரர் தான் வரும். ஏன்னா வந்து நான் பாத் ஸ்பெசிஃபை பண்ணும்போது நான் என்ன ஃபைலில் ரைட் ஆகணும் அப்படின்ற இதை தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒரு டைரக்ட்ரி அதாவது ஃபோல்டரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு abcd.txt எப்படி வேணால் போட்டுக்கலாம். என்ன ஃபைல் நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபைலாக இருக்கணும். லாக் ஃபைல் ஆர் டெக்ஸ்ட் ஃபைல் ஆர் வாட் எவர் ஃபைல் நீங்கள் வந்து எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாக் ஃபைல் வந்து log அந்த ஃபார்மேட்டில் எனக்கு இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் டேட்டாபேஸ் லாக்ஸ் அப்படின்ற இதில் கொடுத்து நான் இது பண்ணுறேன். ஸோ நான் ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதும் சர்வர் வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸ்டார்ட் ஆனதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு Mongo ஷெல் யூஸ் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து Mongo ஷெல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு Mongo ஷெல் கனெக்ட் ஆகிடுச்சு. டெஸ்ட் யூஸரில் தான் டெஸ்ட் டேட்டாபேஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஓகே இப்போ நம்ம பண்ணதுக்கு வந்து இந்த லாக் ஃபைல் நம்ம ஜென்ரேட் ஆகிருக்கா அப்படின்ற இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு போய் அந்த ஃபோல்டர் பாத்தில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. நான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் சர்வஸ். ஜஸ்ட் கோ இன்டு அந்த பாத் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. டேட்டாபேஸ் லாக்ஸ் அப்படின்ற இதை வந்து ஆக்சுவலி இருக்குது நம்மக்கிட்ட. நான் நோட்பேட்++ல் அதை ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா ஆப்ஷனுமே அதிலே இருக்கும். நீ என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்ன ஆகிருக்கு, எப்போ ஸ்டாப் ஆகிருக்கு, எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஏதாவது நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்க Mongo சர்வரில் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கா இல்லையா, கனெக்ஷன் எதனால இன்ட்ரப்ட் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த லாக் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 1:52 AM. ஓகே. நான் ஏன் இதை ஸ்பெசிஃபை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 1:52 AMன்னு இருக்குது. இது ஒரு பர்டிகுலர் ஃபைல் 1:52 AMக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா. ஜென்ரேட் ஆன ஃபைல் வந்து நம்ம இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் Mongo வந்து அகெயின் இதே சின்டெக்ஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் வந்து இருக்கிற லாக் ஃபைல் வந்து ஓவர் ரைட் ஆகாது.
ஆர் அப் அண்ட் ஆகாது. புது ஒரு இன்னொரு ஃபைல் தான் க்ரியேட் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு நாளில் 100 வாட்டி MongoDB-யை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 ஃபைல் ஜென்ரேட் ஆகும் ஒரே நாளில். இது வந்து நீங்கள் வந்து உங்களோட பார்க்குறதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அத்தனை ஃபைல் வந்து ஒரே நாளில் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி டீபக் பண்ணுற டைமில். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண தேவையில்ல அப்படின்ற இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து எனக்கு ஒரே ஒரு ஃபைல் தான் வேணும். ஒவ்வொரு வாட்டியும் சர்வர் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு அதே ஃபைலில் வந்து அடுத்தடுத்த லைனில் அப் அண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சேம் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து --log append அப்படின்ற இதை வந்து நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கோங்க. நான் வந்து அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வேறு ஒரு நேம் வந்து லாக் ஃபைல் சேஞ்ச் பண்ணுறேன் டேட்டாபேஸில். இப்போ நான் இந்த லாக் append அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, கொடுத்துட்டு நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வந்து புதுசாக ஃபைல் க்ரியேட் ஆகாது. சேம் இதில் தான் க்ரியேட் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, MongoDB வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் அதை வெரிஃபை பண்ணுறேன். அகெயின் Mongo ஷெல்லுக்கு போகிறேன். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நான் வந்து இதிலேருந்து வெளியே வந்துக்கிறேன் இப்போது. ஓகே, நான் இப்போது வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் பார்த்துக்கு போயிட்டு டேட்டாபேஸ் லாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா நான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்காக எனக்கு இருக்கிற ஃபைலில் வந்து அப் அண்ட் ஆகுதா அப்படின்றதுக்காக செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் லைன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷட்டிங் டவுன் அப்படின்ற மாதிரி இருக்குது. 155ல் வந்து ஷட்டிங் டவுன் இருக்குது சர்வர் வந்து. ஓகேவா? இப்போ நான் வந்து இதை நான் செக் பண்ணுறதுக்காக நம்ம அகெயின் இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஓகே, நீங்கள் இந்த MongoDB பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஹோஸ்ட் நம்பர், போர்ட் நேம் எதுனாலும். ஸோ நம்ம இதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அதை ஃபர்தர் வீடியோஸில் காட்டுறேன். அகெயின் நான் இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா எனக்கு புது ஃபைல் க்ரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கு லாஸ்ட்டு 3rd லைன் வந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நான் வந்து லாக் append அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் ஆர்கியூமெண்ட்டை. ஸோ அப்போ நான் அகெயின் நான் கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது அகெயின் அந்த லாக் பாத்துக்கு போனேன் அப்படின்னா புது ஃபைல் எனக்கு க்ரியேட் ஆகிருக்காது. ஜஸ்ட் நான் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைலில் வந்து அப்பண்ட் ஆகிட்டே வரும். அதாவது லாஸ்ட்டாக உள்ள கண்டென்ட்ஸோடு ஆட் ஆகிக்கிட்டே வரும். டேட்டா நான் என்ன பண்ணுறனோ எல்லாமே அதுலேயே ஆட் ஆகிட்டே வரும். இப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 155 அந்த டைமில் வந்து ஷட்டிங் டவுன் இருக்குது. அகெயின் வந்து நான் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணதும் அகெயின் அதுலேருந்து லாக் வந்து ரைட் ஆகிருக்கு. ஓகேவா? லாக் ரைட் பண்ணி நான் வந்து இப்போ ஷட் டவுன் பண்ணதுனால இல்லை ஷட்டிங் டவுன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வேல தான் நீங்கள் வந்து இந்த அகெயின் கமாண்ட் லைனில் வந்து அகெயின் இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி டேட்டாபேஸ்க்கு ஒரு பாத் ஆஸ் வெல் அஸ் லாகுக்கு ஒரு பாத். லாக் வந்து அப் அண்ட் ஆகணும்னா அப் அண்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். ஆர்எல்ஸ் எனக்கு வந்து புது இது க்ரியேட் பண்ணணும், ஒவ்வொரு டைமும் புதுசாக க்ரியேட் ஆனால் ஓகேனா ஜஸ்ட் அந்த அப் அண்ட் ஆட்ரிபியூட் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணாலே போதும். ஸோ இப்படியும் யூஸ் பண்ணி நம்ம வந்து MongoDB-யை வந்து இனிஷியலைஸ் பண்ணி இது பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சர்வர் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ஹோஸ்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் நம்ம இன்னும் என்ன ஸ்பெசிஃபை பண்ணலான்னா, நான் வந்து சர்வரை வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன். அதுலேருந்து அந்தந்த ஹோஸ்ட் நேம் அண்ட் தென் போர்ட்டு யூஸ் பண்ணி நான் வந்து Mongo ஷெல்லில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அடுத்த செட் ஆஃப் இதை வந்து நம்ம பார்க்கலாம் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம இப்படியே பண்ணி இது பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இது ஆக்சுவலி வந்து விண்டோஸ் சர்வீஸாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதையும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சராக காட்டுறேன். பட் ரைட் நவ் நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து MongoDB எக்ஸிக்யூட் ஆகிற போர்ட் வந்து 270.17. ஓகே, அதை நான் மாடிஃபை பண்ணி 30,000 வந்து லான்ச் பண்ணுறேன் MongoDB. ஓகே, அதை நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு Mongo ஷெல்லில் வந்து ஜஸ்ட் Mongo SHன்னு சொல்லி டைப் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கனெக்ட் ஆகாது. ஏன்னா வந்து MongoDB வந்து அதை வந்து 270.17 அந்த போர்ட்டில் தான் Mongo ஷெல் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா அதோட டிஃபால்ட் போர்ட்டு. பட் ஆனால் நான் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணதுனால நம்ம வந்து அந்த பர்டிகுலர் போர்ட்டில் தான் நான் வந்து Mongo ஷெல்லேருந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா?
நான் ஹோஸ்ட் நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணலை, ஏன்னா நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் அதை ரன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் போர்ட்டை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி மோங்கோ ஷெல்லில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணும்போது அது வந்து ஆக்சுவலி கனெக்ட் ஆகிடும். ஏன்னா வந்து நான் மோங்கோ ஷெல் போர்ட் வந்து 30,000 ஸ்பெசிஃபை பண்ணி நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 270.17 அப்படின்ற அந்த போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் கனெக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்படி யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து மாங்கோ வந்து இந்த போர்ட்டில் வராமல் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட யூசர் ப்ரிஃபர்ட் போர்ட் நம்பரில் கூட உங்களால் MongoDBயை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அகெயின் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த பர்டிகுலர் இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒவ்வொரு டைமும் வந்து லான்ச் பண்ணணுமா, இது பண்ணணுமா, இத்தனை லைன் ஆட் பண்ணி தான் MongoDBயை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு இல்லாமல் நான் ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் யூஸ் பண்ணியும் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அகெயின் நான் மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம வந்து சர்வர் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஷெல்லையும் நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கிற MongoDB தான் கனெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் நான் வந்து டிஃப்ரெண்ட் போர்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். டிஃபால்ட் போர்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட் போர்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால நான் போர்ட் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து சர்வர் வந்து வேறு ஒரு சர்வரில் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஷெல்லையும் அந்த பர்டிகுலர் சர்வர் அட்ரஸ் ஆஸ் வெல் அஸ் அதில் என்ன போர்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்களோ சாரி கைஸ், அதை வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணணும். பட் ரைட் now நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கனால அதை பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஐபி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கான ஆட்ரிபியூட் வந்து பைண்ட் ஐபி. சாரி, இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ -பைண்ட் -ஐபின்னு வரும். ஸோ அதனால் அதை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் நான் கரெக்ட் பண்ணுறேன். ஸோ அகைன் நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போவும் எனக்கு எரர் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஹெல்ப் செக் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு வந்து இது எப்படின்னு தெரியல, ஸோ அப்படின்றனால ஹெல்ப் செக் பண்ணுறேன். MongoD-help அந்த கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் போடலாம் அப்படின்ற இது வரும் உங்களுக்கு. ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பைண்ட் ஐபி. ஸோ அதை என்ன ஐபிலாம் நான் ஆட் பண்ணணும் அப்படின்ற இதை நான் போட்டுக்கலாம். வேறஸ் நான் பைண்ட் ஐபி ஆல்னு கொடுத்தேன்னா எந்த ஐபி அட்ரஸ்லேருந்தும் நான் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் ஆனால் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நான் MongoDBயை வந்து ஒரு பர்டிகுலர் சர்வரில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஐபி அட்ரஸ் மட்டும்தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வேறு இன்ஸ்டன்ஸ்லையும் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கமா செப்பரேட் பண்ணி நீங்கள் அந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துக்கலாம். சப்போஸ் லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டு கமா கொடுத்து நீங்கள் வந்து என்ன வேணால் போட்டுக்கலாம். என்னென்ன ஐபி அட்ரஸில் வந்து உங்களுக்கு ஹோஸ்ட் ஆகிருக்கோ அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டம்மியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பட் ஏன்னா என்கிட்ட இந்த சர்வர்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு மட்டும் ஜஸ்ட் காட்டினேன். இப்போ நீங்கள் அதை டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் ஜஸ்ட் அதர் ஆர்குமெண்ட் ஆட் ஆகும். ஏன்னா நான் வந்து பைண்ட் ஐபின்னு யூஸ் பண்ணியிருக்கேன், லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் இருக்கேன். நான் அதை ஜஸ்ட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கறதுக்காக அகைன் நான் வந்து உங்களுக்கு மாங்கோ ஷெல்லை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். சாரி, MongoDB வந்து போர்ட் வந்து 30,000 இருக்குது. ஸோ வந்து நான் போர்ட்னு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணி 30,000 சொல்லி கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ரைட் now MongoDB வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகி நம்ம வந்து அகெயின் நம்ம இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து எல்லாத்தையுமே பண்ணலாம். ஸோ அகெயின் நான் உங்களுக்கு அனதர் வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, இப்படி இருக்கிற MongoDBயை வந்து நான் வந்து எப்படி நான் அடுத்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன். வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள்.